பார்வதி கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தாரு. ம். பிள்ளையார நம்ம கூட்டு வந்துட்டோம். ம். ஒரு குழந்தைய அவங்க அம்மாட்டேருந்து கூட்டு வந்தா திருப்பி அவங்க அம்மாட்ட ஒப்படைச்சிடணும்ல. ஆமா. அது மாதிரி பார்வதி கிட்டேருந்து பிள்ளையார் நமக்கு வந்துட்டாரு. ம். திருப்பி பார்வதி கிட்ட ஒப்படைச்சிடணும். ம். பார்வதி கிட்டேருந்து வந்ததாக இருக்கட்டும். ஆனா நீ கொண்டு போய் பிள்ளையார வந்து பார்வதி கிட்ட ஒப்படைக்கலையே. ஆனா தண்ணில கங்கையில தானே தானே போடுறீங்க. கரைக்கிறோம். ஆமா. தண்ணீர் எல்லாம் எங்கேயோ அங்கெல்லாம் கங்கை. கங்கை தான். ம். ஸோ நீங்க கங்கையில தான் கொண்டு போய் போடுறீங்க. அப்படினாலும் அம்மா வேற வேற இல்ல சார். இதுதான் தத்துவமே. ஒரு உயிர் பிறக்கிறது ஒரு அம்மா கிட்டேருந்து. ம். அது முடிஞ்சிருச்சு. ம். அது முடிஞ்ச உடனே அதனுடைய ஜீவன் இன்னொரு அம்மா வழியா பிறக்கும். ஓகே. இன்னொன்னா பிறக்கும். அதாவது முடிவின் இறுதியில் ஆரம்பம் இருக்கும். ஆமா. ம். இது ஒண்ணு முடியும், அது ஆரம்பம். அதாவது ஜனனமும் மரணமும் மாறி மாறி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். ம். அப்பதான் உலகம் இயங்க முடியும். ம். பிள்ளையார் தத்துவம் திரும்ப திரும்ப அதான் சொல்லுவேன். பிள்ளையார் தத்துவம். ம். அவர் சொல்றது ஒன்னொன்னும் உங்களுடைய வாழ்க்கை முறை. ம். என்ன வாழணும், எப்படி வாழணும், எப்படி இருந்தோம், எப்படி பண்ணுவோம், ம். என்ன பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும், என்ன பண்ணா வெற்றி அடைவோம், கடைசியில என்ன ஆகுன்ற வரைக்கும் அவர் சொல்லுவார். ம். அதாவது ஒரு தாயிடமிருந்து பிறந்துட்டு அந்த உயிர் கரைஞ்சு இன்னொரு தாய்கிட்ட போயிடுச்சு. ம். இன்னொரு பிறவி. ம். அது என்னவான இருக்கலாம். புல்லாய் புழுவாய் எதுவா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு தாய் இருக்கு. ம். அந்த தாய் வயிற்றுல அங்க போய் சேர்ந்துருச்சு. ம். அதாவது பார்வதி கிட்டேருந்து வாங்கிட்டு போய் கங்கை கிட்ட சேர்த்துட்டோம்.